நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அயோத்தியாவிலிருந்து உங்கள் தாய்லாந்து தமிழன். இப்போ நம்ம அயோத்தியா சீரியஸில் இருக்கோம். பேங்காக், புக்கெட், அது மட்டும் இல்லாமல் சவுத் தாய்லாந்து, இப்படி ஏகப்பட்ட சீரியஸை முடிச்சுட்டு இப்போ நம்ம நார்த் தாய்லாந்து நோக்கி பயணிச்சிட்ருக்கோம். இப்போது அயோத்தியாவில் இன்றைக்கி நமக்கு 2வது நாள். இப்போ நான் காலையிலேயே இந்த ஃபோட்டோகிராஃபர் மாதிரி கேமராலாம் தோளில் போட்டு செட்டப்பாக கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஆக்சுவலி வாட் சாய் ரத்தனாரம் அப்படிங்கிற ஒரு கோவிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். அது மிக மிக பழமையான ஒரு கோவில். அது ரொம்ப பழமையான கோவில். அங்கே நிறைய புத்தர் சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. அண்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கோவில், ரொம்ப பறந்து விரிந்த ஒரு டெம்பிள் அது. அந்த கோவிலை இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். போகிற வழியிலேயே ஒரு ரீக்ளீனிங் புத்தா ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் மேப்பில் பார்த்தேன். இங்கே பாருங்கள், நமக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள். ஒரு பிரம்மாண்டமான ஒரு 42 மீட்டர் நீளமுள்ள ஒரு புத்தர் சிலை இங்கே இருக்குது. நம்ம அப்படியே இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே போகிற வழியில் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே இங்கேருந்து நம்ம அந்த கோயிலுக்கு போகலாம். வாங்க நம்ம போயிட்டு அந்த படுத்திருக்கிற புத்தாவை போய் பார்க்கலாம். அது எந்த அளவுக்கு சேதப்படுத்தியிருக்காங்க, ப்ளஸ் அது எப்படி இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். இந்த ரீக்ளீனிங் புத்தா, அதாவது இந்த படுத்திருக்கக்கூடிய புத்தாவுக்கு என்ன பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த கோவிலுக்கு வாட் லோக்கையா சுத்தாராம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. வாட் லோக்கையா சுத்தாராம் அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு குளம் கூட இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சின்ன குளம் இருக்குது. நான் வர வழியில் கூட பார்த்தேன், அங்கேயுமே ஒரு குளம் இருந்துச்சு. சரி, ஓகே, வாங்க நம்ம உள்ளே போகலாம். நேரம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இங்கே ஏதாவது போதி மரம் இருக்கான்னு பார்ப்போம். ஏன் அப்படின்னா புத்தர் கோவில்னாலே போதி மரம் கண்டிப்பாக இருக்கும். இங்கே ஒரு பாட்டி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு வணக்கத்தை போடுவோம். சோடி கிராப். ஓகே, அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டாச்சு. அதுதான் போதி மரம் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, எப்போயுமே புத்தர் கோவில்னாலே போதி மரம் இருக்கும். இங்கே ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் அந்த காலத்துலேயே வச்சுருக்காங்க, ஆதி காலத்துலேயே வச்சுருக்காங்க. இந்த கோவில் கட்டும்போதே வச்சுருந்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் 13, 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவில் இது. ஸோ அந்த டைமில் வச்சதுனால இங்கே பாருங்கள், அது வளர்ந்துருச்சு. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி எனக்கு இந்த இவர் ஞாபகம் தாங்க வருது. தேவர் மகன் படத்தில் சிவாஜி சொல்லுவார், நான் ஒரு மாமரத்தை செடியை நான் நடுவேன், அது வளர்ந்து வரும், அப்புறம் ஓ மகன் திம்பேன், அதுக்கப்புறம் உன் பேரன் திம்பேன், ஆனால் வச்சது யார், நான் அப்படின்னு சொல்லி சிவாஜி சொல்லுவார்ல. அந்த மாதிரி இது பாருங்கள், 13ஆம் நூற்றாண்டில் யாரோ ஒருத்தர் வச்சுருக்காரு, தாய்லாந்து நண்பர் யாரோ வச்சுருந்துருக்காரு. இன்றைக்கி அந்த மரத்தோட நிழலில் எங்கேருந்தோ தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் இருந்து வந்த நான் நிற்கிறேன் இங்கே. ஓகே, எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். வா, இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. எப்பா, நம்ம கேமராவில் கவர் ஆகுது பாருங்கள். நான் சூப்பர் வைடில் போட்டிருக்கேன், அதனால் அழகாக கவர் ஆகுது நம்மளுடைய கேமராவில். இங்கே பாருங்கள், மொத்தம் பார்த்திங்கன்னா 42 மீட்டர் நீளமுங்க. 42 மீட்டர் நீளமும் 8 மீட்டர் உயரமும் கொண்டது இந்த ரீக்ளீனிங் புத்தா, படுத்திருக்கக்கூடிய புத்தா. அண்ட் அவர் ஒரு தாமரை மலர் மேலே படுத்திருக்கிற மாதிரியான அந்த உருவமைப்பை கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இருங்க நான் பக்கத்தில் போகிறேன், பக்கத்தில் போய் சொல்கிறேன். அந்த தாமரை மலர் இருக்குது பார்த்திங்களா, அந்த தாமரை மலரில் இருக்கிற உயரமும் ஒவ்வொரு மலருக்கும் நடுவில் இருக்கிற உயரமும் அவர் புத்தரனுடைய கால் விரல்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒவ்வொரு விரல்களின் நீளமும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. அந்த காலத்தில் ஏதோ ஒரு கணிப்பில் தான் கட்டியிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. இந்த புத்தர் சிலையெல்லாம் ஏன் கருப்பு கருப்பாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் போன 2-3 எபிசோட்லேயே சொல்லியிருந்தேன். நான் 1700களில் மியான்மர் நாடு தாய்லாந்து மேலே படையெடுக்கும் போது அவங்க தான் இதை அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எரிச்சிட்டாங்க, தீயை வச்சு எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். அதனால தான் இந்த மாதிரி கருப்பு கருப்பாக இருக்குது. அண்ட் கவர்மெண்ட்டுமே இதை மறுசீரமைப்பு பண்ணாமல் வச்சுருக்காங்க. இதை ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்துகிறாங்க இந்த அயோத்தியா பகுதியை. இங்கே பாருங்கள், இந்த செங்கல்லாம் பாருங்கள், செங்கல்ல தான் கட்டியிருக்காங்க. இது கட்டப்பட்டது எப்போன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவில் கட்டப்பட்டது அயோத்தியா காலத்தில். அயோத்தியா ராஜ்யம் 13ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்தது தாய்லாந்தில். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சுக்கோத்தாய் ராஜ்யமெல்லாம் இருந்தது. ஸோ அந்த அயோத்தியா காலகட்டத்தில் அயோத்தியா காலகட்டத்தினுடைய நடுப்பகுதியில் தான் இந்த கோவிலை கட்டியிருந்திருக்காங்க. பல கோவில்கள், அதாவது போன எபிசோட்லலாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, வாட் மகாதட் அந்த மாதிரி கோவில்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வாட் மகாதட் கோவிலில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கோவில்லாம் இல்லாமல், அந்த கோவில்லாம் ரொம்ப ரொம்ப பழமையானது அதெல்லாம். பட் அதுக்கப்புறம் அந்த அயோத்தியா பீரியடில் ஒரு மிடில் ஆஃப் த டைமில் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. ஆக்சுவலி அவங்க ஃபோட்டோ எடுக்கணும், என்ன இங்கிட்டு அந்த பக்கம் வர சொன்னாங்க. ஏதோ கொரியன் மாதிரி இருக்காங்க பார்க்குறதுக்கு. ஓகே, ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க அந்த காலகட்டத்தில் அந்த டைமில் கட்டியிருக்காங்க. இதை கட்டினது யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த டைமில், அந்த அயோத்தியா டைமில், அதாவது அந்த மிடில் ஆஃப் த அயோத்தியா டைமில் ஒரு ராஜா இருந்திருக்காரு. அவருடைய பெயர் என்னென்னா கிங் நக்கரின் தாரா திராட். இதெல்லாமே ஒரு சமஸ்கிருத மொழி பெயர் தான். தாய்லாந்து மக்கள் அதிகமாக வச்சுருப்பாங்க. அண்ட் அவர் தான் கட்டியிருந்திருக்காரு. அவர் யார் அப்படின்னா, ஒரு ஃபேமஸான ஒரு கிங் ஒருத்தர் இருக்கார், அதாவது சாம் சாவ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாய்லாண்டில். அவருடைய பையன் தான் அந்த சாம் சாவ் அப்படிங்கிறவர். அந்த சாம் சாவ் அவர்களுடைய தந்தை தான் இந்த கோவிலை கட்டியிருக்காரு.
எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். நிறைய கொரிய மக்கள்லாம் வந்து இங்கே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம அப்படியே பின்பக்கம் போகலாம். பின்பக்கம் போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த கொரிய மக்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகட்டும், நம்ம வந்து பேசுவோம். நம்ம அப்படியே பின்னாடி போகலாம். இங்கே பாருங்கள், பூஜைகள் செய்கிறதுக்கெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். பத்தி எல்லாம் இங்கே பொருத்தி சாமி கும்பிடலாம் நம்ம. ஓகே, அண்ட் இந்த ரீக்ளீனிங் புத்தா, அதாவது ஏன் ரீக்ளீனிங் புத்தா வச்சுருக்காங்க அப்படின்னு உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரீக்ளீனிங் அப்படிங்கிறது அவர் புத்தர் தன்னுடைய கடைசி காலத்தில் அவர் ஓய்வு நிலையில் இருக்கும்போது எடுக்கப்பட்ட இந்த உருவம் தான் இந்த ரீக்ளீனிங் புத்தா. அந்த ரீக்ளீனிங் புத்தாவை நம்ம வழிபடும் போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் எல்லாமே நல்லாயிருக்கும், நிறைய சக்ஸஸ் கிடைக்கும். ஏன் அப்படின்னா இது புத்தர் அந்த ஞானம் அடைஞ்சு அந்த மிகவும் பழமையான ஒரு டைமில் எடுத்ததுனால இந்த உருவத்தை நம்ம வழிபடும் போது நிறைய நல்லது நடக்கும் அப்படிங்கிறது புத்த மக்களுடைய நம்பிக்கை. இங்கே பாருங்கள், விரல்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பா, பிரம்மாண்டமான விரல்கள். நீங்கள் இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய விரல், ஒவ்வொரு விரலும். அந்த பழைய காலத்துலேயே இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு தங்க முலாம் மாதிரி ஒரு அந்த கோல்டன் கலரில் ஏதோ பெயிண்ட் மாதிரிலாம் அடிச்சிருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு நெகத்துக்கும். இங்கே பாருங்கள், சிலையெல்லாம் அப்படியே கீறி உடஞ்சி கிடக்கு. எப்படி இந்த மியான்மர் நாட்டுக்காரனுங்க இந்த தலையை உடைக்காம விட்டானுங்கன்னு தெரில. பொதுவாகவே தலையை உடைச்சிருவானுங்க எல்லா புத்தர் சிலைகள்லையும். ஓகே, வாங்க அப்படியே பின்னாடி போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. பாருங்கள், ஒரு பிரம்மாண்டமான கோபுரம் இருக்குது பாருங்கள். எப்பா, எவ்வளோ பெரிய கோபுரம் இருக்குதுன்னு பாருங்கள். ஆக்சுவலி இந்த இடத்துல இந்த கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி இந்த சைடில் எல்லா ஏரியாவிலையுமே மொத்தம் 24 கோபுரங்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த டைமில் 24 கோபுரங்கள் கட்டியிருந்திருக்காங்க. பட் இப்போது 1 2 3 கோபுரம் தான் இருக்குது. தெரியுதுங்களா? அங்கே பாருங்கள், அங்கே 1, அப்புறம் அந்த பக்கம் ஒரு 2 இருக்குது. மொத்தமே ஒரு 3 கோபுரம் தான் இப்போதைக்கு இருக்குது 24 கோபுரங்களில். இங்கே பாருங்கள், புத்தர் சிலைக்கு நம்ம பின்பக்கம் இருக்கோம். இந்த ரீக்ளீனிங் புத்தாவினுடைய பின்பக்கம் இருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நீளமாக அவர் உடம்புல போட்டிருக்க அந்த சால்வை மாதிரி போடுவாங்க இல்லையா அந்த புத்த துறவிகள், அது தெரியுது அவங்களுக்கு. அது எவ்வளோ தத்ரூபமாக அப்படியே வரைஞ்சிருக்காங்கன்னு பாருங்கள், செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். சரி, செதுக்கலை, அதை அப்படியே கட்டியிருக்காங்க. இந்த செதுக்கிறதெல்லாம் அதெல்லாம் நம்ம ஊரில் தான். கல்வெட்டுக்கள், கோவில் சிற்பங்கள் நம்ம ஊரை அடிச்சுக்கிறதுக்கு உலகத்தில் யாருனாலும் முடியாது. இங்கே பாருங்கள், புத்தர் தாமரை மலர் மேலே படுத்திருக்காரு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? தாமரை மலர், இது புத்தருக்கு பிடிச்ச தாமரை மலர். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள். சிலை பக்கத்தில் இருக்கேன் நான், அதனால தான் நமக்கு ஃபுல் வியூ தெரியல. இங்கே பின்னாடி பாருங்கள் அந்த கோவிலை. எப்பா, இங்கே பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும். பாம்பு படுகை போல் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ அதுக்கு மேலே யார் இருந்திருப்பா? புத்தர் சிலை தான் இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் உடச்சி சுக்குநூறு ஆக்கிட்டாங்க இந்த மியான்மர் நாட்டு படையெடுப்பில். இங்கே வேறு எதுவுமே இல்லை, அவ்வளோதான் இருக்குது. உபோசோட். இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் வரலாறுலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், அந்த பில்லர் எவ்வளோ பெருசாக இருந்திருக்குன்னு. எல்லாமே செங்கல்ல தான் கட்டியிருக்காங்க. எல்லாமே இங்கே பாருங்கள், தரையை பாருங்கள், எல்லாம் செங்கல் தான். 14, 15ஆம் நூற்றாண்டு, 13ஆம் நூற்றாண்டுலலாம் செங்கல் தான் நல்லா அதிகமாக செஞ்சு அதில் தான் கோயில் கட்டியிருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் ஒரு பிரம்மாண்டம், பாறை கருங்கற்களையே நம்ம அப்படியே செதுக்கி உளியை வச்சு செதுக்கி நம்ம ஆளுங்க வெறித்தனமாக பிரம்மாண்டமான பல கோவில்களை நம்ம ஊரில் கட்டியிருக்காங்க. அந்த திறமை உலகத்தில் வேறு எவனுக்கும் வராது. அதெல்லாம் தமிழனுக்கும் இந்தியனுக்கும் மட்டுமே உரித்தானது அந்த திறமையெல்லாம். ஓகேங்க, இப்போது இந்த ரீக்ளீனிங் புத்தா அண்ட் இந்த வரலாறு நம்ம பார்த்துட்டோம். இது இந்த குட்டி விலாகு, இது ரொம்ப குட்டி விலாகு தான், நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இப்போ நான் அங்கே அந்த இன்னொரு பெரிய கோவிலுக்கு நான் போகிறேன். இப்போ நம்ம அங்கே போயிட்டு நம்ம எபிசோடை தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்க, இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாய்லாந்து தமிழன். ஓகேங்க, மீண்டும் சந்திப்போம். அன்பு தமிழஞ்சங்கள் அனைவருக்கும் நன்றிகளுங்க. பாய்.